இன்றைக்கி முருகர் பூஜையோடைய 2வது நாள். நேற்று முதல் நாள் பூஜை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிருந்தோம். இன்றைக்கி 4 மணிக்கு தான் எந்திரிச்சிருந்தோம். 4 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னாலே கரெக்டாக 5 மணிக்கெலாம் பூஜையை நிறைவு செஞ்சிடலாம். எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டுட்டு கரெக்டாக 4:30க்கெலாம் பூஜை அறைக்கு பூஜைக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவேன். விளக்கேற்றி தீபதூப ஆராதனைலாம் காமிக்கிறதுக்கு 5 மணி ஆயிரும். 5லேருந்து 5:30 மணி வரையும் விநாயகர் மந்திரம், கந்தசஷ்டி கவசம், திருப்புகள் இது எல்லாமே பாடி முடிக்கிறதுக்கு 5:30 மணி ஆயிரும். ஒவ்வொரு நாளுமே 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் அதிகாலை நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கடவுளை வழிபாடு செஞ்சு அந்த நாளை தொடங்கும்போது அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடியும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த பூஜை 48 நாள் செஞ்சேன் இல்லையா, ஒவ்வொரு நாளுமே நம்ம சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியும் கண்குளிர. ஏன்னா அதிகாலை நேரத்தில் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனை தான் நமக்கு செயலாக அந்த நாள் ஃபுல்லாக செயல்படும். அப்படி நம்மளுடைய சிந்தனை செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வேண்டுற விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிரும். 48 நாள் தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு இடையில கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட எந்த ஒரு பூஜையுமே செய்யாமல் இருந்ததை என்னால் நல்லா உணர முடிஞ்சிச்சு. அந்த நல்ல வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நான் உணர்ந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த பூஜையை செஞ்சுட்டு 1.5 மாதம் பூஜையெல்லாம் எதுவுமே செய்யாமல் இருந்தோன்னே எனக்கே ஒரு சோம்பேறித்தனமாக ஆயிடுச்சு. பெரிய பெரிய வேலையெல்லாம் கூட அசால்ட்டாக செஞ்சுட்டு இப்போ இந்த பூஜை செய்யாமல் இருக்கும்போது நிறைய ரெஸ்ட்டும் இருந்துச்சு, அதே போல் நிறைய சோம்பேறித்தனமாகவும் வந்துருச்சு. சின்ன சின்ன வேலை செய்கிறதுனா கூட கொஞ்சம் அலுப்பாக இருந்துச்சு. எனக்கே தோணும், எப்படி அந்த 48 நாள் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த பூஜையெல்லாம் செஞ்சோம், நம்ம தான் செஞ்சோமா அப்படின்னு கூட அந்த நாட்களில் யோசிக்க தோணுச்சு. திரும்ப இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே எனக்கு கொஞ்சம் உள்ற பயமாகவே இருந்துச்சு. நம்மளால் சீக்கிரம் எந்திரிக்க முடியுமா, கஷ்டமாக இருக்குமே அப்படின்லாம் தோணுச்சு தான். இருந்தாலும் நம்ம அந்த பூஜையை தொடங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போன வாரமே இந்த நாளில் தான் நான் பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். அதே போல் நேற்று சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டோடு தான் முதல் நாளே படுத்திருந்தேன். அதே போல் அந்த நேரத்தில் டான்னு முழிப்பு வந்துருச்சு. அப்போ எந்திரிக்கும் போதுமே ஒன்றும் பெருசாக கஷ்டமாக தெரியல. எந்திரிச்சு அந்த பூஜையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லா நமக்கு நல்ல விஷயங்களாக சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நடந்தே தீரும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கோ அதே போல் தான் நம்மளுடைய செயல்களும் இருக்கும். அந்த செயல்களும் நமக்கு நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இந்த பூஜை மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலுமே தள்ளி போடாமல் உடனே ஆரம்பிச்சிருங்க. இது நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பயம்தான் அதிகமாகும். ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, அதுக்கப்புறம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்ல இந்த விஷயம் நம்மளால் முடியுமா முடியாதான்னு. போன தடவை பூஜை ஆரம்பித்த முதல் நாளே வந்திருந்தாங்க இவங்க வீட்டுக்கு. வாழைப்பழம்லாம் கொடுத்துருந்தோம், சாப்பிட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு முருகர் பூஜையோடைய 2வது நாள், சஷ்டி விரதமும் கூட. என்னுடைய பெரிய பையன் தான் அதுக்கு வாழைப்பழம் கொடுத்துருந்தான். இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றின விளக்கங்கள்லாம் பார்க்கலாம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.